ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2024 நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ண ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுவும் 1 லட்சம் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வாங்கணும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம பேச போகிற இந்த ஆப்பிள் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க ஐஃபோன் 11 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். 2019 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் ஆகும்போது ஆப்பிள் நிறுவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கூட இந்த ஐஃபோன் 11 வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னுமே இதில் சீல் பேக் வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவு தூரம் சேல் ஆகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த ஐஃபோன் 11 வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வந்து அவைலபிள் ஆகியிருக்கு. அதை எங்கே வாங்கணும் அண்ட் அது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. பிராண்ட் நியூ ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸை தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 1 லட்சம் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐஃபோனாக தான் இந்த ஐஃபோன் 11 வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் ஐஃபோன் 11 அப்படிங்கிறது இந்த ஐஃபோன் சீரீஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே கொஞ்சம் ட்ரெண்டாக பேசப்பட்ட ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 11 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிற இன்னும் 2 சீரீஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னுமே அப்படின்னா இந்த ஐஃபோன் 11 பிராண்ட் நியூ சீல் பேக்ஸ் வந்து நம்மளுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த அளவு தூரம் மார்க்கெட்ல இந்த போனுக்குன்னு ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு. இந்த ஐஃபோன் 11 வந்து நீங்க கையில ஒரு தடவை சரி யூஸ் பண்ணி பார்த்திருந்தீங்க அப்படின்னா கைக்கு வந்து ரொம்பவுமே கம்பாக்ட் போனா தான் இருக்கும். அண்ட் இந்த ஐஃபோன் 11 அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண மொபைல்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. 2019 தான் இந்த ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் ஆனிச்சு. ஸோ அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த போன் வந்து இப்போ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ண மொபைல் வாங்கும்போது நம்ம கட்டாயம் சில விஷயங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுவும் ஐஃபோன் 11 வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டரி ஹெல்த்ல நம்மளுக்கு கொஞ்சம் குறைவான போன்ஸை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சில போன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு பேட்டரி ஹெல்த்ல பார்க்கறதுக்கான சான்ஸும் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த பேட்டரியை வந்து ஜெனுவின் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணியே உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டாவே நம்ம இந்த போனை வந்து எங்க வாங்கலாம், என்ன பிரைஸுக்கு வாங்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டாவே நம்ம பார்க்க போறது இந்த ஐஃபோன் 11ஓட பிரைஸை தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கறது யூஸ் பண்ண மொபைல்னால இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இடத்துக்கு இடம் வந்து மாறுபடும். ஸோ சாதாரணமாக ஒரு அவரேஜா நம்மளுக்கு பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 85,000 இருந்து 95,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வந்து போனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட பேட்டரி ஹெல்த் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி போனோட பிரைசஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாப்புக்கும் மாறுபடும். ஸோ உங்களுக்கும் இந்த ஐஃபோன் 11 வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஐஃபோன் 11 வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஐஃபோன் 11க்கான ஸ்டாக்கும் வந்து இருக்கு. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா கேலக்ஸி மொபைலை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஐஃபோனை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்து நம்ம இந்த ஸ்மார்ட் போன்ல இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உண்மைக்குமே இந்த ஸ்மார்ட் போனை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த ஐஃபோன் 11 வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா இந்த ஷாப்ல போய் கூட உங்களுக்கு வந்து போனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதோட யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது தான் நான் சொல்ற இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு போன்ல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போன் அப்படின்னு பார்த்தோம்னா 2019 லான்ச் ஆகும்போது உண்மைக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் லான்ச் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஐஃபோன் எக்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஐஃபோன் 11 அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்த போன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஃபோன் 12ல இதோட டிசைன் டோட்டலா மாறுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே அந்த பழைய டிசைனுக்கு விருப்பமான பல பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த போன் அப்படிங்கிறது ஒரு வேற லெவல் போனா இருக்கும். அதுவும் எக்கச்சக்கமான கலர்ஸ்ல வந்து இந்த ஐஃபோன் 11 வந்து பார்க்கறதுக்கு இருக்கும். ஸோ அதுதான் இதுல இருந்த ஒரு முக்கியமான ஹைலைட்டா இருக்கும். அதுல கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக், கிரீன், yellow, பர்பிள், ரெட், ஒயிட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கலர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுல ஸ்டாக் எந்தெந்த போன்ஸ்ல இருக்கோ அதை மட்டும் தான் உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டாவே பார்க்க போறது இந்த போனோட டிசைனை தான் பார்க்க போறோம். போனோட ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே நம்மளுக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு நெனோ சிம் யூஸ் பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. போனோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நம்மளுக்கு வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட லைட்னிங் போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டுவல் கேமரா செட்டப்பில் தான் இந்த ஃபோனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கேமரா இருக்கிற அந்த பிளேஸ்க்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கலரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இதோட டிசைனை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கேமரா பம்ப்ஸை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்பிள் லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா இந்தளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா கைக்கு ஒரு அடக்கமான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கையில் வச்சிருக்கும் போது ரொம்ப பெரிய ஃபோன் மாதிரி ஹெவி வெயிட்டாக வந்து இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஃபோனை வந்து நிறைய நேரம் கையில் ஹோல்ட் பண்ணுவோம், அந்த ஃபீலிங்கை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இந்த ஃபோனில் வந்து எனக்கு பார்க்க கிடைக்கல. ஏன்னா நான் கையில் நிறைய நேரம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்தேன், அதில் இந்த ஃபீல் வந்து எனக்கு தோணலை அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். அண்ட் டிசைன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா பின்னாடியும் நம்மளுக்கு வந்து கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. அண்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோன் 1 லட்சத்துக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த லுக் அண்ட் டிசைன் அப்படிங்கிறது உண்மைக்குமே நல்லா இருக்குது. ஃபோன் வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கடுத்து வந்து ஐஃபோன் 12 அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸ் டைப்பில் இருக்கும். பட் இந்த ஐஃபோன் 11 பார்த்தோம் அப்படின்னா அந்த கர்வ்னஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்க்குற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டிஸ்பிளே தான். ஸோ இந்த ஐஃபோன் 11 கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் ரெட்டினா ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. 6.1 இன்ச்சஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆன இந்த ஐஃபோனில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கலர்ஸ் அதில் ஃபீல் பண்ணும்போது ரியல் கலர்ஸை வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வரும். அது அந்த டிஸ்பிளேல நம்மளுக்கு நல்லாவே பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஃபோன் லெவலில் நம்மளுக்கு கொடுத்துருக்க சிப் செட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைமில் லான்ச் ஆன A13 அப்படிங்கிற பயோனிக் சிப்பை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மைக்குமே நல்லாவே நம்மளுக்கு வந்து சாதாரண ஒர்க்ஸ் ஆன்லைனில் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லைனா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஃபோன் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஃபோன் 11 அப்படிங்கிறது தாராளமாக போதுமானதாக இருக்கும். இதில் வந்து 6 கோர் CPU வந்து கொடுத்துருக்காங்க, 4 கோர் GPU வந்து கொடுத்துருக்காங்க, 8 கோர் நியூரல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண யூசேஜுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு, கேம்ஸ் ப்ளே பண்ணணும், ஆன்லைன் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதில் கொடுத்துருக்க சிப் செட் அப்படிங்கிறது தாராளமாக போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம விலை அதிகமாக கொடுத்து வாங்குற ஸ்மார்ட் ஃபோனை விட நம்மளுக்கு ஐஃபோன் 11 கொடுத்துருக்க இந்த சிப் செட் அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஐஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க iOS அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோன் லான்ச் ஆகும்போது iOS 13 தான் நம்மளுக்கு வந்து லான்ச் ஆனிச்சு. பட் இன்னுமே வந்து அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்டான iOS 17 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து iOS 18 அப்டேட்டும் வந்து கிடைக்கும். சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா iOS 19 அப்டேட் தான் இந்த ஃபோனுக்கு வந்து கிடைக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இன்னுமே அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது இந்த ஃபோனை நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில ஃபோன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்டேட்டே கிடைக்காது. பட் இன்னுமே இந்த ஐஃபோன் 11க்கு வந்து அப்டேட் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐஃபோன்ஸில் கொடுத்துருக்க முக்கியமான விஷயம் இதோட மெமரி தான். அதாவது நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஐஃபோன் 11 லான்ச் ஆகும்போது அதோட பேஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 64 GB அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 128 GB அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 256 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ரெம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஸ்பெசிஃபையாக சொல்ல மாட்டாங்க. பட் இதில் கொடுத்துருக்க ரெம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 GB ரெம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த 4 GB ரெம்மே நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 12 GB 16 GBன்னு சொல்கிற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஐஃபோன்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ இதோட ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரியும் இதில் விலை அப்படிங்கிறது மாறுபடும். உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற ஃபோன் வந்து என்ன ஸ்டோரேஜில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸும் மாறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஐஃபோன் 11 அப்படிங்கிறது நம்மளுக்கு பேட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமாக பேசணும். ஸோ நான் அதில் சொன்ன மாதிரி தான் இதுக்கு ஒரிஜினல் பேட்டரி வந்திருந்தாலுமே 5 வருஷம் இந்த ஃபோன் லான்ச் ஆகிருச்சு. ஸோ அதனால வந்திருக்க ஒரிஜினல் பேட்டரி சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அப்படியே இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 3110 mAh பேட்டரி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓரளவு போதுமானதாக இருக்கும். ஹெவி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே 2 தடவைக்கு மேலே சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சாதாரண யூஸருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் தாக்கு பிடிக்கிறதுக்கு தான் போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனை வாங்கும் முன்னுக்கே நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபோனை ஹெவியாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து செட் ஆகாது. அதுக்கு காரணம் பேட்டரி அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அடுத்து இந்த ஃபோனில் நம்மளுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயமா நம்ம பார்க்குறது இதோட கேமரா தான். இந்த ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி நம்மளுக்கு டுவல் கேமரா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு 12 மெகா பிக்சலில் f1.8 வந்து வைட் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு லென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 மெகா பிக்சலில் f2.4 அப்படிங்கிற அப்பச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது அல்ட்ரா வைட் கேமராவை நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் ஜூம் அப் டு 5x வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சாதாரணமாக இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறத விட இதோட கேமராஸ் அப்படிங்கிறது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாங்குற ஃபோன் 1 லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 4K 60 FPS வரையும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் உண்மைக்குமே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ ஃபோனோட பின்னாடி கொடுத்துருக்க கேமரா மாதிரியே தான் ஃபோனோட முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமரா 12 மெகா பிக்சலில் f2.2 அப்பச்சரில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 4K 60 FPS வரையும் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு பார்த்தோம்னா 4Kல வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹை லெவலில் இருக்க ஃபோனுக்கு போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட பேட்டரியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிறதும் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஐஃபோன் 11 பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானோ சிம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மற்றது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இசிம் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதில் நம்மளுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்காது, ஃபேஸ் ஐடி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபேஸ் ஐடி ஓரளவு நல்லாவே அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐஃபோன் 11 பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் ஐடி ஓரளவு நல்லாவே தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஐஃபோன் 11 அப்படின்னு சொல்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சாதாரண யூஸுக்கு வந்து ஒரு ஃபோன் தேடுறீங்க, ஒரு கால் பேசுறதுக்கு, டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஹெவி கேம்ஸை வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து செட் ஆகாது. இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரிகிற நம்பர்ஸ்க்கு கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோனை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஐஃபோன் 11 பார்த்தோம் அப்படின்னா பிராண்ட் நியூவாக கூட உங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஐஃபோன் 11ஓட ரிவ்யூ வீடியோ தான் பார்த்துருந்தோம். உங்களுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் யூஸ் பண்ண செகண்ட் ஹேண்டில் வாங்கணும் அப்படின்னு இருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.